அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் அற்புதமான உடலுக்கு இரத்த விருத்தி செய்வதற்கும் உடலை பல்வேறு வகையான வெட்டை நோயிலிருந்து பாதுகாப்பதற்கும் ஒரு அற்புதமான லேகிய மருந்து ஒன்றை செய்ய போகின்றோம். அன்பான நேயர்களே, நாம் முதலில் நாட்டு பசுநெய், நாட்டு பசும்பால், இளநீர் இவற்றுடன் ஏலக்காயை 25 கிராம் எடுத்து நன்றாக தூள் செய்து தனியாக வைத்துள்ளோம். இவற்றை ஒன்றாக சேர்த்து மிதமான சூட்டில் காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் அத்தனை பொருட்களையும் சேர்ந்து தனித்தனியாக இப்பொழுது மிதமான சூட்டில் நாம் பொன்னிறமாக அந்த லேகிய பதத்திற்கு நாம் வறுத்து வைத்துள்ளோம். இதனுடன் அதே மிதமான சூட்டில் முதலில் கொப்பரைக்காயினுடைய சிறு பாகங்களை தனித்தனியாக எடுத்து சன்னமான முறையில் நாம் தூள் செய்து வைத்துள்ளோம். கொப்பரைக்காயினுடைய தேவையான அளவிற்கு எடுத்து நாம் 25 கிராம் அளவிற்கு தூள் செய்து வைத்துள்ளோம். இப்பொழுது கொதிக்கின்ற வாணலில் நாம் கொப்பரைக்காயை சிறிது சிறிதாக தூவி கிளற வேண்டும். அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் கற்கண்டு, சுக்கு, கிராம்பு மற்றும் உலர்ந்த திராட்சை, மிளகு இவையெல்லாம் சமநடையாக தலா 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு அதை சன்னமான முறையில் தூள் செய்து வைத்துள்ளோம். அதை இப்பொழுது லேகிய பதத்தில் இருக்கக்கூடிய அந்த பதத்திற்கு நாம் சிறிது சிறிதாக சேர்த்து கிளற வேண்டும். அன்பான நேயர்களே, ஏலக்காய் என்கிற அற்புதமான மூலிகை காயை பற்றி தேரையர் என்கிற சித்தர் தன்னுடைய தேரையர் வெண்பா என்கிற நூலில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். தொண்டை வாய் உள்தளங்களில் தோன்றும் நோயதனையும் சாம்பல் போல் மேகத்தில் எழும் உண்டை வீக்கங்களையும் கிரிச்சாரத்தையும் கண்டவுடன் ஏலக்காய்க்கு பணிந்துவிடும் என்று கூறுகிறார். ஏலக்காயை கண்டவுடன் மேற்சொன்ன அத்தனை நோய்களும் பணிந்துவிடும் என்று கூறுகிறார். அவ்வாறு என்னவென்றால் நோய்கள் எல்லாம் இல்லாமல் மறைந்துவிடும் என்ற பொருளில் பின்வருமாறு பாடலை எழுதியுள்ளார். அந்த அளவிற்கு மருத்துவ குணம் வாய்ந்த ஏலக்காயின் ஒரு லேகியம் நாம் தயாரித்து வைத்துள்ளோம். நமக்கு லேகியம் தயாராகிவிட்டது. அதை தனியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
அன்பான நேயர்களே, நமக்கு ஏலக்காய் லேகியம் தயாராகிவிட்டது. அதிலிருந்து நாள் ஒன்றிற்கு ஒருவேளை மட்டும் 10 கிராம் அளவிற்கு சிறு நெல்லிக்காய் அளவு உருண்டையாக பிடித்து காலை வேளையில் உணவிற்கு பின்பாக நாம் தினந்தோறும் அரை மண்டலம் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய வெப்ப நோய் என்று சொல்லக்கூடிய அதீத உஷ்ணம் நீங்கிவிடும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி இரத்த விருத்தி ஏற்படும்.